Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. So today we are going to learn chapter 1 properties of division of integers. The first property closure property. Okay. So closure under division. Closure property na என்னது ஒரு 2 integers எடுத்துக்கணும். இப்போ under addition na அந்த 2 integers add பண்ற answer okay அதுவும் integersல இருக்கணும். So அந்த 2 integers 2 numbers integers and the answer also integers. அப்படி வந்தால் தான் அந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, க்ளோசர் அண்டர் சப்ராக்ஷன்னா அந்த 2 இன்டீஜர்ஸை சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரும் இன்டீஜராக இருக்கணும். அப்படின்னா தான் க்ளோசர் அண்டர் சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன்லேயும் அப்படி தான் பார்த்தோம். ஓகே, டேக் 2 integers, எனி 2 integers. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் எ ஆன்சர். ஓகே, நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சரும் இன்டீஜராக இருந்தால் the closure property is satisfied. So as the same here closure under division. So இது satisfy பண்ணுதான்னு பார்ப்போம். Okay, so minus 8 is a negative integer. Okay, that is the integer and 2 integers எடுக்கணும்ல. The first integer நம்ம minus 8 எடுத்துருக்கோம். The second integer minus 4. அந்த general format எழுதாமல் டேரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகிறோம். Okay, so that means closure under addition என்ன இருக்கும், a bன்ட்டு 2 இன்டிஜர் எடுத்துக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்க வர ஆன்சரும் இப்படி தான் இருக்கணும். அந்த ஆன்சரும் இன்டிஜராக இருக்கணும். மல்டிப்ளை பண்ணுறது அந்த 2 இன்டிஜர்னால் அந்த இன்டிஜர்ஸும் அந்த ஆன்சர்ஸும் இப்படி தான் இருக்கணும், இன்டிஜராக இருக்கணும். ஸோ ஹியர் த டிவிஷன். ஸோ அப்போ 2 இன்டிஜர்ஸ் ஏ பிங்கிற 2 இன்டிஜர்ஸ்க்கு பதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஏக்கு பதில் -8 பிங்கிறதுக்கு பதில் -4 அப்படின்னு. ஸோ இந்த 2 இன்டிஜரும் அண்டர் டிவிஷனை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ -8 டிவைடட் பை -4. First you divide the number. Okay, நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 8 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2. ஓகே, அண்ட் மைனஸ் டிவைடட் பை மைனஸ் போத் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர் ஆன்சர். ஓகே, த மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பார்த்துறோம், ப்ளஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிவிஷன்லேயும். ஸோ போத் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படி இருந்தால் the answer also positive. Okay, the positive is your answer. one positive one negative இருந்ததுனா மட்டும்தான் ஆன்சர் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் இன்டீஜர். தட் மீன்ஸ் மைனஸ் சைன் போடணும். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குது. ஓகே, டிவிஷனில் ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்குன்னா ஆன்சரும் பாசிட்டிவ் இன்டீஜர். ரெண்டுமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அந்த 2 நம்பர்ஸ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஆன்சர்ஸும் எப்படி தான் இருக்கும்னா பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஆன்சர் பாசிட்டிவ் இன்டீஜரில் இருக்கும். அண்ட் 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் நெகட்டிவ் இன்டீஜரில் வரும். ஓகே, ஸோ ரிசல்ட் 2 is an integer. ஸோ அப்போ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு சாட்டிஸ்ஃபை பிகாஸ் இந்த 2 இன்டீஜர்ஸும் the 2 integers. Okay, the negative integers integer தான். the positive answer வந்து என்ன வந்திருக்கு 2, இதுவும் integer தான். அப்போ closure under addition satisfied சொல்லலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு the closure property டிவிஷனில் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த என்னது இன்டீஜர்ஸில் டிவிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ -4 டிவைடட் பை -8 இஸ் ஈக்குவல் டு -4 டிவைடட் பை -8. ஓகே, 4 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ -4 டிவைடட் பை -8. லிசன், minus cancel. So the number 4 divided by 8. Okay, 4 divided by 8. So the 4 table cancel பண்ணலாம். 1 4 is 4, 2 4s are 8. So the answer is 1 by 2. Okay, so 1 by 2 ங்கிறது integer no. Okay, 1 by 2 is not a integer. Okay, it is a fraction. Okay, so இதை நீங்கள் further classல படிப்பீங்க. Okay, so 1 by 2 is not a integer. integerனா எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் 0 இந்த டைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது இன்டீஜர். ஸோ 1 by 2 இஸ் நாட் அ இன்டீஜர். ஓகே, இட் இஸ் அ ஃப்ராக்ஷன், ஸோ இட் இஸ் நாட் அ இன்டீஜர். ஸோ ரிசல்ட் -4 by -8 is not an integer. Therefore integers are not closed under division. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஆன்சர் இன்டீஜரில் தான் வந்தது. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது இன்டீஜர் ஃப்ராக்ஷன்ஸில் வருது. ஸோ இட் இஸ் நாட் அ இன்டீஜர். ஓகே, ஸோ ஆன்சர் இன்டீஜரில் வரலை அப்படின்னா இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகே, இன்டீஜர்ஸில் டிவிஷன் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ த இன்டீஜர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் டிவிஷன். அண்ட் த செகண்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, லிசன் ஹியர். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் for the additionல என்ன பார்த்தோம், a plus b is equal to b plus a. ஓகே, ஸோ 2 இன்டீஜர் இருக்குன்னா அந்த 2 இன்டீஜரை நீங்கள் ஆட் பண்ணியிருக்குது அதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் சேமாக இருக்கணும். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேமாக இருந்தால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். மல்டிப்ளிகேஷன்னா இங்கே மல்டிப்ளை சைன் வரும். ஓகே, a into b is equal to b into a. ஓகே,
நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சப்ராக்ஷனில் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஏ மைனஸ் பி ஒரு ஆன்சராக இருக்கும், பி மைனஸ் ஏவை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது வேறு ஆன்சராக இருக்கும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சப்ராக்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் ஒன்லி அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சூட்டபிளாக இருக்கா? ஓகே, தட் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். தட் மீன்ஸ் டூ இன்டீஜரை இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகே, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனை அந்த டூ இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ பார்த்தோம்ல ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ இப்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிவிஷன். ஓகே, ஸோ டிவிஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக் டூ இன்டீஜர்ஸ் -9 and 3. டூ இன்டீஜர்ஸ் எடுத்துருக்கோம், ஒன் நெகட்டிவ் இன்டீஜர் ஒன் பாசிட்டிவ் இன்டீஜர். சொல்யூஷன், ஸோ ஏ டிவைடட் பி. ஓகே, அப்படி தானே இருக்கணும், ஏ டிவைடட் பி பண்ணணும், அப்புறமா பி டிவைடட் ஏ. ஸோ இந்த டூ வேல்யூ, தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து சேமாக இருந்ததுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. இஸ் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா இஸ் நாட் அ satisfied for the commutative property. Okay, so -9 இங்கே ஏங்கிறது பதில் -9, பிங்கிறது பதில் 3ன்னு எடுத்துருக்கோம். ஸோ -9 divided by 3 we get -3. Okay, so 9 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 3 and 1 negative 1 positive. So we get a negative minus sign. Okay, ஒரு நெகட்டிவ் இன்டீஜரை பாசிட்டிவ் இன்டீஜரால் டிவைட் பண்ணால் நெகட்டிவ் இன்டீஜர் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ -3 is the answer. And second என்ன பண்ணணும், b divided by a. Okay, so b value 3 and a value is -9. So 3 by -9. Okay, இந்த divided இப்படி ரைட் பண்ணலாம் தானே, 3 divided by -9. So ஏ த மைனஸ் சைன். ஓகே, ஸோ மைனஸுங்க எழுதிக்கலாம். 3னா என்ன அர்த்தம், ப்ளஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலே நம்மளுக்கு ஆன்சரில் எப்படி தான் இருக்கணும், நெகட்டிவ் சைன் தான் வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்பரை மட்டும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 3 is 3, 3 3s are 9. ஸோ த ஆன்சர் -1/3. ஓகே, லோயரில் தான் மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம சென்டரில் எழுதிக்கலாம். ஓகே, மைனஸ் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அந்த நியூமரேட்டர், ஓகே, நியூமரேட்டர் வேல்யூவில் மைனஸ் இருந்தாலும் நம்ம எப்படி காமனாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1/3. ஓகே, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் டிவைட் பண்ணாலே வி கெட் ஏ நெகட்டிவ் இன்டீஜர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ த ரைட் ஹேண்ட் சைடு, ஐ மீன் ஏ டிவைடட் பை ஆன்சர் என்னது வருது -3, பி டிவைடட் பை ஆன்சர் என்ன வருது -1/3. இஸ் இட் ஈக்குவல்? நோ. ஓகே, இந்த நம்பர் ஈக்குவலா இந்த ஆன்சர்? நோ. ஸோ therefore so -9 divided by 3 is not equal to 3 divided by -9. Okay, so therefore we conclude that division is not commutative for integers. So இந்த 2 integers நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை டிவைட் பண்ணியிருக்க வர ஆன்சரும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கணும், இன்டீஜர்ஸாக இருக்கணும். ஸோ -3 இன்டீஜர்ஸ் தான், பட் மைனஸ் அந்த b டிவைடட் பை ஏங்கிறது வந்து எப்படி இருக்குது, -1/3ன்னு வருது. ஸோ திஸ் இஸ் நாட் அ commutative property satisfied. Okay, that means we conclude that the division is not commutative for integers. integersல division பண்ணணும் அப்படின்னா அந்த commutative propertyக்கு satisfied கிடையாது. ஓகே, டூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே டிவிஷன்ஸ். ஓகே, இன்டிஜரில் இருக்க டிவிஷன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஓகே, த தேர்ட் ஒன் நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா லைக் ஹோல் நம்பர்ஸாக. எனி இன்டிஜர் டிவைடட் பை 0 இஸ் மீனிங்லெஸ்ஸாக. லிசன், ஹோல் நம்பர்னால் என்னென்னு தெரியும் அப்படி தானே, 0 1 2 3 இந்த நம்பர் எல்லாமே என்னது ஹோல் நம்பர். ஸோ ஒரு ஹோல் நம்பரை 0வால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனி ஹோல் நம்பர் வி டேக் 5. ஓகே, 5ன்னு ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம். அதை 0வால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும் ஆன்சர், இஸ் மீனிங்லெஸ். தட் மீன்ஸ் இஸ் அ நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்சர் என்னது, நாட் டிஃபைன்ட். ஓகே, தட் மீன்ஸ் இட் இஸ் அ மீனிங்லெஸ். அண்ட் 0 இஸ் டிவைடட் பை எனி நம்பர் அதர் தேன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0வை எந்த நம்பர்னாலும் நம்ம டிவைட் பண்ணலாம். அதர் தேன் 0 அப்படின்னா 0வை 0வால் மட்டும் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 0 எனி ஓகே, 0 டிவைடட் பை 7 we get a 0. ஓகே, ஸோ 0வை எந்த நம்பர்னாலும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 0. பட் இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா 0 இருக்கக்கூடாது, அதர் தேன் 0. ஸோ 0வோட எந்த இன்டிஜரை நீங்கள் டிவைட் பண்ணாலும் 0 வரும். ஆனால் இந்த டிவைடட் பண்ணியிருக்கிற இதில் வந்து ஐ மீன் டினாமினேட்டரில் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, அதர் இன்டிஜர்ஸ் எல்லாத்துக்கும் 0வால் எனி இன்டிஜரை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா we get 0. பட் எனி இன்டிஜர் டிவைடட் பை 0 it is a meaningless. that means the answer என்ன வரும்னா not defined. ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம், ஏ டிவைடட் பை 0. ஏங்கிறது ஒரு இன்டீஜர். ஓகே, ஸோ எனி இன்டீஜரை நம்ம 0வால் டிவைட் பண்ணால் we get a not defined answer. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ரஃப் காலமில் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ
a divided by 0 is not defined, okay, is not defined. So any integer 0 ஆல் divide பண்ணா we get a not defined answer, okay. 0 divided by a, that means a என்னது any integer, okay. ஆனால் அந்த integer எப்படி இருக்கக்கூடாது 0 also a integer. so 0வை 0 ஆல் divide பண்ண கூடாது, ஓகே. 0வை எந்த இன்டிஜர் 0 தவிர வேறு எல்லா இன்டிஜர்ஸையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா we get a 0. நெகட்டிவ் இன்டிஜர்னாலும் ஓகே 0 divided by -7 we get a 0, ஓகே. ஸோ 0வை எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் எதுனாலும் சரி டிவைட் பண்ணால் 0 வரும். பட் இந்த டினாமினேட்டரில் 0வால் மட்டும் டிவைட் பண்ணக்கூடாது, ஓகே. the example 5 divided by 0 not defined, okay. இது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எனிதிங், ஓகே. எந்த ஒரு இன்டிஜரையும் 0வால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாட் டிஃபைன்ட் ஆன்சர். 0வை வேறு எந்த இன்டிஜரும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 0. அந்த இப்போ 5ங்கிற பிளேஸில் 0 மட்டும் இருக்கக்கூடாது, ஓகே. 0வை 0வால் டிவைட் பண்ண முடியாது, ஓகே. ஸோ 0வை 5ஆல் டிவைட் பண்ணால் எனி இன்டிஜரால் டிவைட் பண்ணால் we get 0 அதர் தேன் 0, ஓகே. ஸோ the fourth one, any integer divided by 1 gives the same integer. In general, for any integer a divided by 1 equal to a. மல்டிப்ளிகேஷன்லையும் பார்த்தோம் a into 1 equal to a அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் டிவிஷன்லையும் ஒரு இன்டிஜரை 1ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா we get a சேம் நம்பர், ஓகே. இங்கே என்ன இன்டிஜரை நீங்கள் 1ஆல் டிவைட் பண்ணீங்களோ அந்த சேம் இன்டிஜர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ எக்ஸாம்பிள், the first one -21 is a negative integer divided by 1 we get the same negative integer is the answer, that means -21 is the answer, okay. And the second one 125, it is a positive integer divided by 1 we get a positive, the same positive integer, so 125. so இங்கே நீங்கள் நெகட்டிவ் இன்டிஜர் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் இன்டிஜரை 1ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த சேம் நெகட்டிவ் இன்டிஜர் தான் ஆன்சராக வரும், ஓகே. பாசிட்டிவ் இன்டிஜரை 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா the same positive integer is the answer, okay. Listen, fifth one. Any integer is divided by -1 it does not give the same integer. நம்ம மல்டிப்ளிகேஷன்லேயே பார்த்தோம், ஓகே. ஸோ இப்போ -11 மல்டிப்ளை பை -1 we get 11 அப்படி தான். ஸோ இங்கே we take the integer நெகட்டிவ் இன்டிஜர், ஓகே. ஸோ -11ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர், ஆன்சர் எப்படி வருது பாசிட்டிவ் இன்டிஜரில் வருது. -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ எனி இன்டிஜரை, ஓகே, எனி இன்டிஜர் இஸ் டிவைடட் பை -1. எந்த இன்டிஜர்னாலும் நீங்கள் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேம் இன்டிஜர் உங்களுக்கு வராது, ஓகே. அதோடைய ஆப்போசிட் சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக வரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் தான் ஆன்சராக வரும். எக்ஸாம்பிள் 11 டிவைடட் பை -1. ஸோ 11 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர் 11 டிவைடட் பை 1, ஓகே. டினாமினேட்டரில் 1 இருக்குது அப்படின்னா த நியூமரேட்டர் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 11 டிவைடட் பை 1 11, ஓகே. அண்ட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்தால் கண்டிப்பாக அந்த ஆன்சர் எப்படி தான் இருக்கணும் நெகட்டிவில் தான் இருக்கணும். ஸோ -11, ஓகே. ஸோ நீங்கள் நம்ம கன்சிடர் பண்ணது பாசிட்டிவ் இன்டிஜர், பட் வி கெட் ஏ நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை, தட் மீன்ஸ் ஒரு எனி இன்டிஜரை -1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சேம் இன்டிஜர் வராது, ஓகே. இதோடைய ஆப்போசிட் சைன் தான் ஆன்சராக வரும். நம்ம 1ஆல் டிவைட் பண்ணால் அந்த சேம் இன்டிஜர் தான் ஆன்சராக வரும். -1ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் சைன், ஓகே. பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் சைன் தான் ஆன்சராக வரும், நெகட்டிவ் சைனாக இருந்தால் பாசிட்டிவ் இஸ் த ஆன்சர். ஸோ த செகண்ட் ஒன் -25 டிவைடட் பை -1. ஸோ -25ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர், ஓகே. ஸோ 25 1ஆல் டிவைட் பண்ண ஒரு ஆன்சர் 25. ஸோ போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர், ஸோ வி கெட் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜராக இருந்தனா கேன்சலேஷன் ஆயிரும், அப்படி தானே. ஸோ பாசிட்டிவ் இஸ் த ஆன்சர், ஓகே. ஸோ இது வந்து என்னது டிவிஷன் பை -1, அது டிவிஷன் பை 1 அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. The sixth one, associative property. Associative property na enna? Listen, associative na enna multiplication like a into b into c is equal to a into b into c அப்படினு பார்த்தோம், okay. That means a into c into b அந்த மாதிரி கூட 3 தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே அடிஷன்னா இன் பிட்வீனில் ப்ளஸ் சைன் வரும். a ப்ளஸ் b ப்ளஸ் c is equal to a ப்ளஸ் b ப்ளஸ் c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ இங்கே அசோசியேட்டிவ்னா என்னது டிவைட் பண்ணணும், ஓகே. கன்சிடர் 3 integers -16, 4 and -. Listen, இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இப்போ டிவிஷனில் என்ன பண்ணணும், a டிவைடட் b டிவைடட் c இஸ் ஈக்குவல் டு a டிவைடட் b டிவைடட் c அந்த மாதிரி. ஸோ அப்போது a டிவைடட் b, ஓகே. லிசன், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியுதா, a டிவைடட் b டிவைடட் பை c, ஓகே. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும்.
இல்லாட்டி ரைட் ஹேண்ட் சைடு எப்படினாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ டிவைடட் பி அண்ட் டிவைடட் சி. ஸோ இதை லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம a divided b divided c னு எடுத்துக்கணும். ஸோ இது a வேல்யூ, இது b, இது c. ஓகே, ஸோ a divided b. ஸோ minus 16 divided by 4 divided by c. divided by c ங்கிறது என்னது minus 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we group together. ஓகே, we group this one. ஸோ minus 16 divided by 4. ஸோ minus 16 divided by 4. 16 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 4. ஓகே, ஸோ 4. one negative, one positive. So we get a negative. Okay, ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவையும் டிவைட் பண்ணனா we get a negative integer. So minus 4 is the answer. Divided by the third one என்னது minus 2. Okay, so இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். Both are negative integer. So கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்சர் எப்படி தான் இருக்கணும்? பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். ஓகே, ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஒரு ஆன்சர்? 2. and both are negative integer. So we get a positive integer. That means 2 is the answer. Okay, and இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a divided by c எடுத்தாச்சு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா a divided b divided c. ஸோ a வேல்யூவை நம்ம அவுட் சைடில் எழுதுகிறோம். minus 16 divided by b divided c. ஸோ b வேல்யூ என்னது 4 divided c வேல்யூ என்னது minus 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ ரைட் த ஃபர்ஸ்ட் நம்பர் minus 16 divided by, இதை சால்வ் பண்ணுங்கள், 4 divided by minus 2. ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 4 2ஆல் டிவைட் பண்ண என்னது 2. one positive, one negative. டிவைட் பண்ண என்ன ஒரு ஆன்சர்? நெகட்டிவ். ஸோ minus 2. ஓகே, minus 2. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும். 16 நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். 16 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 8. ஓகே, போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ we get a positive integer, that is the 8 is the answer. ஸோ இந்த a divided b divided c இதை டிவைட் பண்ணும்போது 2 ஆன்சர் வருது. a divided b divided c நீங்கள் டிவைட் பண்ணும்போது 8 வருது. ஸோ இஸ் இட் சேம்? நோ. ஓகே, இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குல்ல? சேமாக இல்லை. So 16 minus 16 divided 4 divided by minus 2 is not equal to minus 16 divided by 4 divided minus 2. Listen, minus 16 divided by 4 divided by minus 2 is not equal to minus 16 divided by 4 divided by minus 2. That means a divided b divided c is not equal to a divided b divided c. So அது அந்த 2 left hand side right hand side ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, நாட் ஈக்குவல், தட் மீன்ஸ் அந்த ஆன்சர் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து டிவிஷனில் ஃபார் இன்டிஜர்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு அர்த்தம். therefore we say that division is not associative for integers. ஓகே, இன்டிஜர்ஸில் டிவிஷனில் என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகே, exercise 1.4 the first one, evaluate each of the following. ஸோ ஏலேருந்து F வரைக்கும் homework. ஓகே, ஸோ நம்ம G sum பார்க்கலாம். ஸோ minus 31 divided by minus 30 plus minus 1. ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் த நம்பர் minus 31. ஓகே, ஏன்னா இதை குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ ரைட் த சம் அட் ஃபர்ஸ்ட். ஓகே, minus 31 divided by, ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ minus 30 plus minus 1 plus நல்ல சைன் எல்லாம் நல்ல கன்சிடர் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர் ஆர் ஆடட். நம்ம நெகட்டிவ் இன்டிஜரை நம்ம ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஓகே, போத் ஆர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆடட். வாட் யூ டூ? add the number at first. Okay, put the minus sign. So 30யும் 1யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 31. put the minus sign. Okay, so இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது? minus 31. Okay, so minus 31 divided by minus 31. சேம் நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோனாலே ஆன்சர் என்ன வரும்? 1. Okay, so minus 31 divided by minus 31. நார்மலாக நம்ம டிவிஷனில் இப்போ 8 divided by 8 அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர்? 1. ஓகே, both are positive. ஸோ அதே மாதிரி தான் both are negative integer இருந்து சேம் நம்பர் இருந்தால் என்ன வரும்? ஆன்சர் 1. ஓகே, ஸோ minus 31 divided by minus 31. So minus minus cancel. 31. 131 is 31. 131 is 31. So 1 by 1 in our answer 1. Okay, so same number நம்ம divide பண்ணுறோம் அப்படின்னா we get a 1. Okay, so the answer is 1. Okay, and the next sum H sum. H minus 36 divided by 12 divided by 3. So first we solve this one after this one. Okay, so minus 36 divided by 12. ஸோ 12 டேபிளில் எப்போது 36 வரும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகே, 12 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ 36. ஓகே, லிசன், 36 டிவைடட் பை 12. ஸோ 1 12 is 12, 3 12s are
36. So 3 by 1 வரும். So 3 by 1 என்ன answer? 3. Okay. Denominatorல 1 இருந்ததுன்னா numerator is the answer. நம்ம 6th standardலாம் பார்த்திருப்பீங்க. Okay. படிச்சிருப்பீங்க. So minus 36 12 ஆல divide பண்றோம் அப்படின்னா minus 3. Okay. Here minus. Okay. First நம்ம நம்பரை மட்டும் தான் divide பண்ணியிருக்கோம். 36 12 ஆல divide பண்ணும்போது 3. 1 negative 1 positive. டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவ். ஓகே நெகட்டிவ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது வி கெட் ஆன்சர் -3 அண்ட் டிவைடட் பை 3. லிசன், -3 divided by 3. It's not a same number. Okay, இது negative integer, this one is the positive integer. So -3 divided by 3. Okay, so negative ஒரு positive வந்தாலே நம்ம ஆன்சர் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ 3 3ஆல் டிவைட் பண்ண என்ன ஒரு ஆன்சர்? 3 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், we get as 1. ஓகே, சேம் நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஆன்சர் 1. ஸோ சைன் வந்து இங்கே மைனஸ். ஓகே, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ்னாலே ஆன்சரில் என்ன தான் வரும்? நெகட்டிவ். அந்த நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 3 divided by 3 ஆன்சர் என்ன வரும்? 1. ஸோ ஆன்சர் -1. ஓகே, அண்ட் த செகண்ட் சம், வெரிஃபை தட் a divided b plus c. ஓகே, not equal to a divided b plus a divided c for each of the following values of a, b and c. ஸோ இங்கே a, b, cக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை நம்ம இங்கே கொடுத்துருக்க வெரிஃபை தட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்கல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். Okay, so left hand side is what? A divided b plus c. Okay, b plus c. So இதில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். aக்கு பதில் 12, bக்கு என்னது? -4, c is equal to 2. So a is 12 divided, b value -4 and c value is plus, c value is 2. Okay, so first you solve this one. Okay, so write the first number 12 divided by, இதை சால்வ் பண்ணுங்கள். இங்கே add இருக்கு, not a division. Okay, add. So one negative, one positive numbers are added. So என்ன பண்ணணும்? subtract the number at first. Okay, ஒரு நெகட்டிவ் இன்டிஜரையும் பாசிட்டிவ் இன்டிஜரையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை subtract பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் இன்டிஜர் சைனை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ண வரும் 2. பிக்கஸ்ட் இன்டிஜர் இஸ் 4. ஸோ அதோடைய சைன் என்னது? மைனஸ். ஸோ -2 is the answer. So here the 12 divided by -2. So first you divide the number at first. Okay, so 12 2ஆல் divide பண்ணுங்க. 12 divided by 2 we get 6. Okay, 6. So ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது. அப்போ என்ன வரும் ஆன்சர்? நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ -6 is the answer. Okay, it is the left hand side value. right hand side என்னது? a divided b plus a divided c. ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, so right hand side a divided b plus a divided c. This is given for your question. Okay, and a value வந்து என்னது? 12, b value -4 and c value 2. So அதை substitute பண்ணுதோம். So 12 divided, b value என்னது? -4 and in between plus sign a divided c. So a வந்து 12 divided by c value என்னது? 2. So first you solve this one. 12 4ஆல் divide பண்ணுங்க. 12 divided by 4 we get 3. Okay, so 3. one positive or negative, so the minus sign. Okay, ஒரு positive ஒரு negative இருந்தால் நம்மளுக்கு negative sign நம்ம place பண்ணணும். Okay, so divide பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சைனை பாருங்கள். ரெண்டுமே நெகட்டிவ் சைனாக இருந்தால் பாசிட்டிவில் தான் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டிஜர் தான் வரும். and one positive or negative வந்தாலே we get a negative sign. Okay, so plus 12 divided 2. so both are positive. so நார்மலாக நம்ம டிவைட் பண்ணால் போதும். so 12 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 6. so the in between sign is plus sign. Okay, so -3 plus 6. Okay, -3 plus 6. so ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவை நம்ம ஆட் பண்ணுறோன்னு என்ன பண்ணணும்? subtract the number at first, put the biggest integer sign. so இதை subtract பண்ணுங்கள். 6 3ஆல் subtract பண்ண என்ன வரும்? 3. பிக்கஸ்ட் இன்டிஜர் என்னது? இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது 6 இஸ் த பிக்கஸ்ட் இன்டிஜர். ஸோ அதோடைய 6னா என்ன அர்த்தம்? ப்ளஸ் 6, தட் மீன்ஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன்சரும் இப்படி தான் இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ 3 இஸ் த ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் என்ன வந்தது? -6. ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் என்னது? 3. ஸோ இதோடைய வெரிஃபிகேஷனே எப்படி இருக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இல்லை, அப்படி தானே? ஸோ -6 நாட் ஈக்குவல் டு 3 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஹென்ஸ் a டிவைடட் b ப்ளஸ் c இஸ் நாட் ஈக்குவல் டு a டிவைடட் b ப்ளஸ் a டிவைடட் c. நார்மலாக அது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு தான் நம்ம செக் பண்ணுவோம். பட் ஹியர்
நாட் ஈக்குவலாக இருக்கணுங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் செகண்ட் சம். Dear students, today's homework page number 26, exercise 1.4. First sum A, B, C, D, E, F, H, and second sum for B, and third sum. Okay, do your homework properly. Thank you.